நண்பர்களே, இன்றைய தினத்தில் இந்த மூலிகை கீரையின் பெயரை தான் நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல போகிறீங்க. இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையற்ற நேரங்களில் தாய்ப்பால் அதிகப்படியாக சுரந்துக்கிட்டே இருக்கும். அதை நிறுத்துறதுக்காக இதை சமைச்சு சாப்பிட சொல்லுவாங்க. அதன் பிறகு மிக அதிகமான சிறுநீர் போய்கிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரில் ரத்தம் கலந்து போய்கிட்டே இருக்கும். அதை நிறுத்துறதுக்கும் இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு அந்த நோயிலிருந்து விடுபட நல்ல பலன் தரும் கீரையாக இது இருக்கிறது. மிக முக்கியமாக வலிப்பு நோய், மன அழுத்தம், மனச்சோர்வு போன்றவை நீங்க இந்த கீரை மிக பிரதானமான உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கீரை கருத்தடை மூலிகையாகவும் பயன்படுத்தப்படுவதால் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள், கருவுற்றவர்கள் இந்த கீரையை சாப்பிடவே கூடாது. ஔவையார்கிட்ட ஒரு காலடி நாலிலை பந்தலடி அப்படின்னு ஒரு விடுகதை போட்டதா சொல்லுவாங்க இல்ல, அந்த விடுகதையோட விடை இந்த கீரை தான். நிறைய நீர்நிலைகளின் ஓரங்கள்ல வளர்ந்து கிடக்கும் ஒரு கலைச்செடி தான் இது. பாருங்க, நம்ம நாட்டில் இருக்கிற கலைச்செடி கூட எவ்வளவு மருத்துவ குணங்கள் பாருங்க. இதனுடைய பேரை இப்பவாவது சொல்லுங்க பார்க்கலாம்.